98லேருந்து 2014 வரைக்கும் பிஜேபியில் இருந்தவங்க ஆட்சி சுகத்தை அனுபவிச்சுட்டு தானே இருந்தாங்க. ஆனா இங்க நம்ம 24 வரையும் என்ன சொல்லிருந்தோம், அண்ணாமலை தான் முடிவு பண்ண போறாரு சொல்லிட்டு இருந்தோம். நீங்க அதை சொல்ல முடியுமா? இந்த தேர்தலில் என்ன கேள்வி சார் வைக்க போறீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட? நீங்கள் பிரதமர் வரும்போதெல்லாம் ஓபிஎஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், பிரதமர் வரும்போதெல்லாம் ஓபிஎஸ் போய் இப்படி நின்றுட்டாருன்னு வச்சுக்கோ, நான் தான் ஓபிஎஸ் நின்றுட்டா வேலை முடிஞ்சிச்சா சொன்னேன். அண்ணாமலை ஐபிஎஸ் பதவி விட்டதுக்கு காரணம் தெரியுமா? அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக அவர் விட்டார். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட டிடிஎஸ் ரவி சார் இணைஞ்சிருக்கார். நிறைய கேள்விகள் இருக்கு, சுட சுட அரசியல் கேள்விகள் எல்லாத்தையும் கேட்போம். சார் வணக்கம். வணக்கம். ஒரு என்டிஏ ஆதரவாளராக நிறைய வருத்தங்கள் இருக்கு. பாமக ஓட்டர்ஸ் ஒரு குழப்ப நிலையில் இருக்காங்க. ராமதாஸா அன்புமணி ராமதாஸா அப்படின்ட்டு. அதிமுக கூட நம்ம சொல்லவே வேண்டாம். இப்போ செங்கோட்டையன் ஒன்று இருக்கு, கட்சிக்கு வெளியில் வந்து 2 பேருக்கு அதுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் என்ன ஒரு பர்ஸ்பெக்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, மதுரை கீழே அதிமுகவால் ஜெயிக்கவே முடியாது, டிடிவி தினகரன் சசிகலா இவங்களாம் இல்லாமல் அப்படின்னு ஒரு பர்ஸ்பெக்டிவை கிரியேட் பண்ணுறாங்க. அதே போல் இப்போ பிஜேபிக்குள்ள அண்ணாமலையை தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. இன்ஃபேக்ட் இது ப்ரெஸ் மீட்டில் ஓப்பனாக கேட்டாங்க, சார் நீங்கள் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படின்னு. நான் ஆரம்பிக்கும் போது சொல்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஐ திங்க் கரண்ட்லி இஸ் இன் ஸ்ரீலங்கான்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது திமுக ஒரு குழப்ப அரசியலை செய்ய பார்க்குதா? தமிழக அரசியலில் குழப்பம் இல்லாமல் இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். 30,000 கோடி சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் போகும்னு தியாகராஜன் சொன்னார் இல்லையா? அது மட்டும்தான் குழப்பம் இல்லாத ஒன்று. அந்த பணம் தான் எல்லா குழப்பத்தையும் ஏற்படுத்துது. அதை நாம் தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. உதாரணத்துக்கு கனிம வளத்திலேயோ மணல்லையோ சாராயத்திலேயோ இவங்க 2 பேருக்கு மட்டும் 30,000 கோடி போகுது அப்படிங்கிறது வருஷத்துக்கு. அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான ஒரு சாஸ்வதமான ஒரு விஷயம். பிரணவ மந்திரம் மாதிரி அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் தெரியும். பாமக தொண்டனை எப்படி குழப்பணும்? அப்பாவும் பையனும் சண்டை போட்டுக்கிறாங்க, சீட்டை வந்து அதிகம் கேட்குறாங்க, யார் பெருசுன்னு சொல்கிறாங்க, இனி இந்த கட்சி நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறாங்க. யாருக்கு ஏற்படுத்த முடியும்? 95% பாமக தொண்டனுக்கு அதை ஏற்படுத்த முடியாது. காரணம் என்ன? அவன் அன்புமணி பக்கம் தான் இருக்கான். 5%க்கு தான் அந்த ஏற்பாடு பண்ண முடியும். மதிமுகலையும் அதே பிரச்சனை தான். இனி வந்து அவர் பையன் வந்துட்டார், இனிமேலன்ட்டு அவர் சொல்கிறது தான் நடக்கும். பையன் சொன்னது நடந்தால் என்ன ஆகிட போகுது? அப்பன் சொன்னது நடந்தது மட்டும் என்ன பெருசாக காயிட்டுருச்சு? அப்பாவோட சேர்ந்து இந்த மதிமுக தொடங்கின போது கூட இருந்தவங்க யாராவது இப்போ இருக்காங்களா? ஆனால் மதிமுக இருக்கா இல்லையா? அங்கே மேட்டர் வந்து வைகோ தானே, அதுக்கப்புறம் துரை வைகோ தானே, அதில் என்ன இருக்குது? ஆக குழப்பம் இருக்குன்னு நாம் தான் குழம்பிக்கிட்டு இருக்கோம். அங்கே ஒன்றுமே கிடையாது. அடிப்படையில் பாஜகவை எடுத்துக்கோங்க. பாஜகவில் என்ன குழப்பம் இருக்க முடியும்? நோக்கம் வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறாங்களோ, அண்ணாமலைக்கு சார்பாக பேசுகிறாங்களோ, நோக்கம் வந்து திமுக போனால் தான் அவங்களால வெற்றி பெற முடியுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. ஒரு சிலர் அதிமுகவோட சேர்ந்தால் தான் பண்ண முடியுங்க, நீங்கள் தனியாலாம் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. அண்ணாமலை இல்லைங்க, 2026 இல்லைனா 31 இல்லைனா 36 இல்லைனா 41 நம்ம வந்துக்கலாம், நாம் ஏன் போய் அடுத்தவனுக்கு வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வர்றார். அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. இல்லை, திமுகங்கிற தீய சக்தியை வெளியில் எடுக்கலை. நான் 2 உதாரணம் சொல்கிறேன். இந்த டாஸ்மாக் 1000 கோடி ஊழலை வந்து அவரால் கொண்டு போக முடியல. 2G மாதிரி ஊற்றிடுமோங்கிற பயம் இருக்குது. 2G ஊற்றினதுங்கிறது வந்து யாரால் ஊற்றிச்சு? காங்கிரஸ் ஆலையா, பிஜேபி ஆலையா? யாராலையும் இல்லை. ஆராசா என்ன பண்ணணும்னு நினச்சாரோ அந்த ரூட்டில் எல்லாரும் வளைஞ்சு கொடுத்தாங்க, பண்ணார், மேட்ரு முடிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரியே அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து ஃபோன் கால்ஸை வச்சு யார் அந்த சாருங்கிறதுக்கு விடை சொல்லுவேன்னு சொல்லுவது ஏன் அவரால் பண்ண முடியாமல் போச்சு? அப்போ அவருக்கு தெரியுது இது யார் என்ன தடுக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு தடுக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்குன்னா, அதை என்ன தடுக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு தைரியம் இருக்குன்னா, நான் வந்து இறங்கி அடிக்கணும். இது அவருக்கு தெளிவாக தெரியுது. நான் அதில் ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பா நினைக்காதீங்க சார், குறுக்க வரேன்ட்டு. ஒருவேளை பிஜேபி இன்டைரக்டா அண்ணாமலை கண்ட்ரோல் பண்ணுதோ இந்த விஷயத்தை? பேசாத யாரால யாரை கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. நீங்க கேட்டதுக்கு நான் ஸ்ட்ரைட்டா எஸ் ஆர் நோ தான் கேக்குறேன். இல்ல ஏன் தெரியுமா? பிஜேபி மாதிரி யார் வேண்டுமானாலும் கருத்தை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பதவிக்கு இருக்கிறவனுக்கு தான் என்னைக்குமே மரியாதை இருக்கும். வெள்ளையா இருக்கிறவனுக்கிட்ட தான் லைட் போகும். பட் இவர் இந்த பதவி எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் அழகா இருக்கிற பொண்ணு பக்கம் தான் கேமரா போகும்.
ஐயா இவரு வேண்டான்னு சொல்றது முக்கியம் இல்ல. ஏற்கனவே இருந்திருக்காங்கல்ல. 30 வருஷமா, 40 வருஷமா இருந்திருக்காங்க. 98லேருந்து 2014 வரைக்கும் பிஜேபியில இருந்தவங்க, ஆட்சி சுகத்த அனுபவிச்சுட்டு தானே இருந்தாங்க. இந்த பக்கம் திமுகவுடைய சப்போர்ட் இருந்தது. 99 டூ 2004. அந்த ஆட்சி சுகத்த இன்னைக்கு இருக்கிற புதுசா பிஜேபிக்கு வந்தவங்க பார்த்துருக்காங்களா? பார்க்கலையே. டெல்லியில இருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில தானே இருந்தது. இங்க கனெக்டிவிட்டியே இல்லையே. ஆனா, அப்ப அப்படி இல்ல. இங்கேயும் கனெக்டிவிட்டி இருந்தது. அப்பயும் கனெக்டிவிட்டி இருந்தது. ஸோ, இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு நோக்கத்தோட அவங்க எந்த நோக்கத்துக்காக பண்றாங்க? அத மட்டும் பாருங்க. திமுக இருக்கக்கூடாது. அதுல தெளிவா இருக்காங்களா இல்லையா? எதிர்ப்பாளரோ, ஆதரவாளரோ தெளிவா இருக்காங்களா இல்லையா? திமுகவுடைய டார்கெட் நான் சொன்ன அந்த 30,000 கோடி வருஷத்துக்கு வர்றது எங்க போய் வேலை செய்யுதுன்னு சொன்னா, உங்கள குழப்ப முடியும், என்ன குழப்ப முடியும். தேவையில்லாத விஷயம். ஐயா, நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். கட்சி தொடங்குவீங்களான்னு கேட்கிறேன். நீங்க தொடங்கணுங்கிற எண்ணம் இருந்தா என்ன பதில் சொல்வீங்க? இப்ப அதுக்கான அவசியம் வரல. நேரம் வரும்போது சொல்றேன். இப்படி பாசிட்டிவா வரும். தொடங்கினா சொல்றேன்னா அது என்ன அர்த்தம்? ஃபியூச்சர் கன்டினியூயஸ் தானே ஆங்கிலத்துல. ஃபியூச்சர் கன்டினியூஸ் கேன் பி 15 டேஸ் லேட்டர். ஃபியூச்சர் கன்டினியூயஸ் இஸ் நாட் பிரசன்ட் கன்டினியூயஸ். ரொம்ப சிம்பிள். ஓகே. நீங்க ஒரு அத நடந்து போறாரு சார். சூழ்நிலைய பாருங்க. அவர் மாட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. டக்குன்னு ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கறான். ரஜினிகாந்த் கிட்ட இப்படித்தான் ஒருத்தன் வந்து இல்ல கேட்டான். அப்படி சொல்லிட்டு போலாமே. இத பாருங்க. இல்லங்கிற வார்த்தைய பயன்படுத்தணும்னு சொன்னா, இன்னைக்கு அந்த அரசியல் சூழ்நிலை அப்படி இல்ல. நம்ம ஆளுங்களே நமக்கு எதிரான சில கருத்துக்கள ஏதோ ஒரு காரணத்துக்காக போய் டெல்லியில பேசுறாங்க. அது அவருக்கு தெரியுமா? தெரியாதா? குக் பண்றவனுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்னு தெரியும். கரெக்ட். சர்வ் பண்றவன் அத அழகுபடுத்தி உங்ககிட்ட குடுத்துருவான். உங்களுக்கு அந்த குறை தெரியவே தெரியாது. நான் தான் குக்கு, நான் தான் சர்வ். அப்படின்ட்டா பிரச்சனை இல்ல. இங்க நான் குக்கு. எவனோ ஒருத்தன் சர்வ் பண்றான். ம். அப்ப அவன் சொதப்பிட்டா நான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ அடிப்படையில ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எந்த குழப்பமும் பாமகல வரப்போறதில்ல. அன்புமணி தான் நிக்க போறாரு. ராமதாஸ் ஐயாவுக்கு மரியாதை குடுக்க போறார். துரை வைகோ தான் முடிவு பண்ண போறார். கம்யூனிஸ்ட்ல தெளிவா இருக்காங்க. இப்படி இருந்தா பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஆனா இங்க நம்ம 24 வரையும் என்ன சொல்லியிருந்தோம், அண்ணாமலை தான் முடிவு பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு அத சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அவர்ட்ட ஒரு தேர்தல சந்திச்சுட்டாரு. அந்த தேர்தல்ல 18% வாக்கு வாங்கிட்டாரு. இப்ப நீங்க அவருக்கு சீலிங் வச்சுட்டீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு புதுசா ஒரு ஸ்டார் வராரு. அந்த படம் வந்தா சூப்பரா இருக்கும். பாபிய வேற ரீமேக் பண்றாங்க. இவரும் அவ்வளோ ரிஷி கபூர் மாரி இருக்காரு. இப்படித்தான் நீங்க அந்த படத்த போய் பார்ப்பீங்க. அதுல ஒரு கவுண்டமணி காமெடிய உள்ள விட்டுட்டு கெடுத்து விட்டான்னு வச்சுக்கோங்க. படம் ஊத்திருச்சு. படம் ஊத்திச்சுன்னா அந்த ஹீரோவோட எதிர்காலம் அவுட். அடுத்த படத்துல ஹி ஹேஸ் டூ ப்ரூவ். அப்போ இவரு வந்து அடுத்த தேர்தல்ல ப்ரூவ் பண்ண தேர்தல்ல நின்னு தானே அவரு அந்த தோல்விய ஏத்துக்கிட்டாரு. அதுதானே. 18%ங்கிறது வந்ததுன்னா, பாமகவால வந்ததுன்னு ஒருத்தன் சொல்றான். பாமகவால 18% வரும்னு சொன்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அன்புமணியே குபீர்னு சிரிச்சுருவாரு. பாமக இருந்த கூட்டணி எல்லாமே வெற்றி பெற்றிருக்கணுமே. 2009ல பாமக மட்டும் தோக்குது, திமுக ஜெயிக்குது. திமுக கூட்டணியில இருக்குது, திமுகலாம் ஜெயிக்குது, பாமக மட்டும் தோக்குது. இப்படியெல்லாம் பேசக்கூடியவங்கள வச்சுக்கிட்டு நம்ம பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ண முடியாது. கேள்வி என்ன வச்சிருக்கீங்க? இந்த தேர்தல்ல என்ன கேள்வி சார் வைக்க போறீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட? திமுக தொடரணுமா? வேண்டாமா? இதானே உங்க கேள்வி? கரெக்ட். சட்டசபை தேர்தல் தானே. வேற ஏதாவது கேள்வி மாத்தி வைக்க போறீங்களா? இல்ல. ஆனா மத்ததெல்லாம் பிரிஃபிக்ஸாவும், சஃபிக்ஸாவும் வரும். வேட்பாளர் சரியில்ல, பணத்த சரி செலவு பண்ணல, யாரையும் அனுசரிக்கல, வேட்பாளர் வந்து போஸ்டர் ஒட்டல, இந்த பணத்த குடுக்கல, அந்த பணத்த குடுக்கலன்னு 1000 பிரச்சனைகள் வரலாம். அது விக்டரி மார்ஜினுடைய வாக்கு வித்தியாசத்த தான் வேறுபடுத்துமே ஒழிய, வெற்றி தோல்விய வேறுபடுத்தாது. ஏன்னா தமிழ்நாடு ஓட்டு போட்டுச்சுன்னா 39-0ன்னு பாராளுமன்றத்தில ஓட்டு போடும். 2:1ங்கிற அடிப்படையில தான் சட்டசபைக்கு ஓட்டு போடும். மொத்த தமிழ்நாடையும் சொல்றேன். கெத்தா சொல்றேன். நீங்க என்னதான் குழப்புங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்ன வேணாலும் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல 2:1 தான் ஓட்டு போடும். குழப்பமே குழப்பாது. நீங்க மைனாரிட்டி அரசுன்னு கருணாநிதி ஐயாவுடைய 2006 தேர்தல கூப்பிட்டது கூட காரணம் அவர் 128 சீட்ல தான் நிந்தாரு. 128 சீட்ல நிந்து 90ஓ, 94ஓ வெற்றி பெற்றாரு. ஸோ ஹி பிகேம் எ மைனாரிட்டி அரசு. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, அதிமுக இந்த பாரு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் இறங்கி அடிக்கிறேன். நீங்க உங்களோட தான் நான் கூட சேர்ந்து கூட்டணிய அமைச்சிருக்கேன். அதோட அவர் வேலைய முடிச்சுட்டு, அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு இருக்காரு. இப்ப தினகரன் வேணுமா? ஓபிஎஸ் வேணுமா? உள்ள வரணுமா? செங்கோட்டையன் என்ன பண்ணணும்? இதெல்லாம் என்டிஏவுடைய தலையெழுத்து. அதத்தான் அண்ணாமலை இப்ப கையில எடுத்திருக்காரு. போய் பார்க்குறாரு. இப்ப ஏன் அவசரப்படுறீங்க? தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்கு. சரி. நீங்க பிரதமர் வரும்போதெல்லாம் ஓபிஎஸ்ஸ பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, பிரதமர் வரும்போதெல்லாம் ஓபிஎஸ் போய் இப்படி நின்னுட்டாருன்னு வச்சுக்கோ, நான் தான் ஓபிஎஸ். நின்னுட்டா வேலை முடிஞ்சுச்சா? அதுதான் கட்சியா? இல்ல சார். தொண்ட உடனே குஷி இங்க ஆயிடுவேனா? ஏன் பச்சை கேள்வி இவரு வேணா புகழேந்தி வேணா ம். குஷி ஆவாரு. இல்ல இங்க ஏன் கேள்வி வருதுன்னா சார், நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அன்னைக்கு காலையில வந்து சேலத்துல வந்து நயினார் அவர்கள் இபிஎஸ்ஸ மீட் பண்றாரு.
நைட்டு வந்து அதிர ஒரு அதிரடி மீட்டிங்ன்றாங்க. நைட்டு வந்து டிடிவிய மீட் பண்ணும்போது, இது போட்டி அரசியலா? இல்லையே! அப்படின்னு ஒரு விஷயம் வருதுல்ல. ஏன் நீங்க வந்து 4x100 ரிலே ரேஸ்ன்னு எடுத்துக்கல? நீ போய் இங்க பார்த்து சமாதானப்படுத்து. நான் போய் அங்க போய் சமாதானப்படுத்துறேன். மாத்தி யோசிச்சு பாருங்க. நயனார் போய் இபிஎஸ் கிட்ட, "தினகரனை நீங்க சேர்த்துக்கொள்ள வேண்டும். வாசல் அந்த பக்கம் இருக்கிறது." இவ்வளோதான் பதில் வரும். அங்க டிஸ்கஷனே இருக்காது. அதே மாரி அண்ணாமலை போறாரு. "இந்த தேர்தல விட்டுருங்க தினகரன். அடுத்த தேர்தல பார்த்துக்கலாம். வாசல் இந்த பக்கம் இருக்கிறது." அவ்வளோதான் பதில் வரும். யார் போய் என்ன பேசணுங்கிறதுக்கு வந்து ஒரு வழி இருக்கு இல்லையா? அண்ணாமலைய நம்பி தானே போன தேர்தல்ல வந்து இவங்கலாம் ஒண்ணா வந்தாங்க. அண்ணாமலை தான் நல்லா சோ பண்ணாரு. இது நயனார் சென்ட்ரல் பிஜேபி குடுத்த ரோல்ன்றீங்க. 4x100 ரிலே ரேஸுங்கிறேன். இப்ப என்டிஏக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எல்லாரையும் சேர்க்கணும். நீங்க மட்டும் கொண்டாந்து போட்டீங்க மல்லிகை, சாமந்தி எந்த அளவுல இருக்கணுமோ போடாம, அதில 2 கிலோ, இதில 1 கிலோன்னு போட்டு விட்டீங்க. நான் தான் இப்ப தொடுக்கணும். தொடுக்கிறவனுக்கு தான் அந்த பிரச்சனை தெரியும். உங்களுக்கு என்ன நான் என்ன கேட்கிறேன், திமுகவுக்கோ, ஊடகத்துக்கோ இதில என்ன வேல? அவன் குழம்பிட்டான்யா. நீ ஜெயிச்சுருவல்ல. சந்தோஷமா போ. அடுத்த 5 வருஷமும் ஒரு 30,000 கோடி 2 பேர்ட்ட போகும். 1,50,000 கோடி வரும். கேகே நகர்ல 4,000 ஸ்கொயர் ஃபீட்ல உனக்கு வீடு இருக்கா? நாளைக்கு வந்து அண்ணா நகர்ல 8,000 ஸ்கொயர் ஃபீட்ல உனக்கு வீடு வரும். அதுக்கேத்த மாரி டிவில பேசு. அதுக்கேத்த மாரி குழப்பங்கள ஏற்படுத்துன்னு ஒவ்வொரு திமுக சார்ந்த ஊடக அன்பர்கள சொல்லிட்டு போயிரலாம். அவ்வளவுதானே. தேர்தலுக்கு ஓட்டு போட போறது மக்கள் தானே. சார் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுமா? திமுகவுடைய ஆக்சுவல் வாக்கு சதவீதம் 20%. அதிமுகவுடைய ஆக்சுவல் வாக்கு சதவீதம் 20%. இன்னைக்கு தேதிக்கு. ஜெயலலிதா அம்மா இருந்தபோது கதை வேற. ஏன்னா 96லாம் நீங்க பேசுனீங்கன்னா அது கதை வேற. சீமான் கிட்ட 8% இருக்கு. பிஜேபி கிட்ட 18 இருக்கு. 18, 8, 26, 40 முடிஞ்சுச்சா? இப்ப மீதி என்ன வரப்போகுது? அதுதானே விஜய் வந்து ஃபுல்லா எடுத்துக்கணும். விஜய்க்கு அப்படியே அந்த 24%ம் போயிருமா? கஷ்டம். விஜய் கூட்டணி அமைக்கிறத பொறுத்து தானே அது நடக்க போகுது. இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? ஜனவரி, பிப்ரவரில தானே. ஏன் இந்த தேர்தல் சூட்ட அமித்ஷா வந்து ஏப்ரல்லயே கொண்டு வந்தார்? பொதுவா இந்த தேர்தல் சூடுங்கிறது டிசம்பர்ல தானே நடந்திருக்கும். ஆனா இங்க அவர் ஏன் ஏப்ரல் வந்து முதல்லயே கொண்டு வந்தார்ன்னா, அதிமுக, பிஜேபிக்குள்ள ஜெல் ஆகணும். நெறைய கிளட்சஸ் இருக்கு. அவரு வந்து 18 மாநில தேர்தல பார்த்தவரு. 3 முறை மத்தியில வெற்றி பெற்றவர். அவருக்கு தெரியாதா அந்த கிளட்சஸ் எப்படி பார்க்கணும்னு? ஸோ இது எல்லாத்தையும் சரிப்படுத்தணும்னா ஒரு காலம் வேணும். அது வந்து டிசம்பர்லேருந்து மார்ச்சா இருந்தா வேலைக்கு ஆகாது. டெய்லி ஒருத்தன் பேட்டி குடுப்பான். கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. இப்பவே பண்ணி முடிச்சுரு. அக்டோபர், நவம்பருக்குள்ள எல்லாம் செட்டில் ஆயிடும். இந்த டிஸ்கஷன் எல்லாம் செட்டில் ஆயிடும். அப்ப பேசப்படுறது எல்லாமே டிஎம்கே மேல அரஸ்ட்ன்னு ஏதாவது பண்ணாங்கன்னா, எனக்கு தெரியாது யார் தடுக்குறாங்கன்னு தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க. டிஆர் பாலு வந்து நீதிமன்றத்தில பதில் சொல்றார். கேள்விகள் ரொம்ப சிம்பிள்ங்க. உங்க மனைவி உங்களுக்கு 2 மனைவி. அந்த 2 மனைவிக்கு இத்தன பசங்க. இவர்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் தொடர்பு இருக்கா? அந்த கம்பெனி இருக்கிறதே எனக்கு தெரியாது. சரிங்க. இந்த கம்பெனில நீங்க இருந்தீங்கல்ல, இந்த கம்பெனில உங்களுக்கு பங்கு வந்ததா? எனக்கு வந்தத பத்தி எனக்கு தெரியாது. அவர் சொன்ன பதில தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. ஒரு அம்னீசியால இருக்கிறவன் கூட இன்னைக்கு வியாழக்கிழமைன்னு சொல்லிருவான். வக்கீல் தெளிவா கேள்வி கேட்கிறாரு. இன்னைக்கு புதனு, நேத்திக்கு புதனு. அப்ப இன்னைக்கு என்ன? அப்படிங்கிறான். அப்ப தெரியாது. நாளைக்கு வெள்ளி. இன்னைக்கு என்ன? எனக்கு தெரியாது. இந்த அம்னீசியால இருக்கிறவனுக்கு கூட ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் சொல்லிடுவான். இவர் வந்து தெள்ளத் தெளிவா சொல்றாரு. எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது. இவர் வந்து ஒரு மந்திரி. எதுவுமே தெரியாத ஒரு மந்திரி எந்திரிச்சு என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணும். அதுதான் விவாத பொருளா மாறி இருக்கணும். நேத்துக்கு விவாத பொருளா எது மாறி இருக்கணும்? இதுதான் விவாத பொருளா மாறி இருக்கணும். அண்ணாமலை வந்து அக்டோபர் மாசம் நானே அந்த வழக்க நடத்துறேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்க போறார்? இவர் என்ன பதில் சொல்ல போறார்? அதுதான் விவாத பொருளா மாறணும். அதுக்குள்ள எவனோ போய் எங்கேயோ சந்திச்சு அந்த வழக்கைய ஊத்தி மூடிட்டாங்கன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? நானா இருந்தாலும், நீங்க இருந்ததுன்னா வேற ஏதோ படத்த பார்க்க போயிடுவோம். போனோம்ப்பா கூலி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல. இந்த பக்கம் வா ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருந்து பார்ப்போம்ன்னு போயிடுவோம். அண்ணாமலை மாரி இருக்கிறவர் அப்படி பண்ண முடியாது. என்னால ஒரு விஷயம் நான் ஏற்கனவே ஒரு பேட்டியில தெளிவா சொன்னேன். அண்ணாமலை ஐபிஎஸ் பதவி விட்டதுக்கு காரணம் தெரியுமா? அரசியலுக்கு வரணுங்கிறதுக்காக அவரு விட்டாரு. ஒண்ணும் கிடையாது. ஒரு 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 பழங்குடியினருடைய பெண்ண வந்து மானபங்கப்படுத்திடுறாங்க. அந்த பெண்ணுக்கு நீதி வேணும்னு அண்ணாமலை ட்ரை பண்றாரு. என்டயர் சிஸ்டம் அவருக்கு எதிரா நிக்குது. இந்த சிஸ்டத்துல என்னால வேலை செய்ய முடியாதுன்ட்டு வெளில வந்தாரு. சவுக்கு எடுத்துட்டு 6 முறை அடிச்சுக்கிட்டாரு. அவரு என்ன மென்டலா? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரூ. 1,00,000 குடுக்குறேன். 6 முறை நீங்க அடிச்சு பாருங்க உங்கள. அப்போ அந்த கோபம் அவர்கிட்ட நேர்மையா வருது. இந்த பெண்ணுக்கு நடந்த அநீதிய நான் ஒரு அரசியல்ல இருந்துகிட்டு சாதிக்க முடியலன்னா, நான் ஒரு மனுஷனே இல்லன்னு நெனைக்கிறாரு. அந்த ஆளு கிட்ட போய் நீங்க குழப்புறீங்க. நீங்க போய் என்னமோ டெல்லியில பேசுறீங்க, அத பேசுறீங்க. கேட்டா 85 கோடிக்கு சொத்து வாங்கிட்டாருங்கிறீங்க.
துரைமுருகன் கிட்ட 5000 கோடி வாங்கிட்டாருங்கிறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். துரைமுருகன்ட்ட போய் நீங்க ரூ. 10 கட்டா குடுத்தீங்கன்னா, ரூ. 5000 அவர் திருப்பி ரூ. 100 கட்டா கூட உங்களுக்கு குடுக்க மாட்டாரு. குடுத்த பணத்த திருப்பி குடுக்க மாட்டாரு. அதுதான் துரைமுருகன். அவர்கிட்ட 5000 கோடி வாங்கிட்டாருங்கிறீங்க. தனி கட்சி தொடங்க போறாருன்றீங்க. சின்னத்த உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெட்கமா இல்லையான்னு தான் நான் கேட்கணும். த ஃபோக்கஸ் இஸ் சம்திங் டிஃபரண்ட். அண்ணாமலைய ஷை அவுட் பண்ணி, சார் இந்த நேத்து அரசியல்ல உன்னால ஒரே ஒரு இல்ல. வரி சொல்லிர்றேன். நேத்து இந்த மட்டும் அரசியல்ல உன்னால அதெல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் பண்ண இல்லைன்னு முடியாது. சொல்லிட்டு போயிருந்தா வேலை முடிஞ்சிருக்குமே. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன். நேர்மையா பதில் சொல்றேன். உங்க உங்க போன பேட்டியிலேயே நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். நேர்மையா பதில் சொல்றவனுக்கு வார்த்தை வந்து இதயத்திலேருந்து வரும். போலிகளுக்கு தான் வார்த்தை வந்து வாயிலேருந்து வரும். வாயிலேருந்து வாந்தியும் வரும். ஸோ அந்த மனுஷன் ஸ்ட்ரெய்ட்டா டீல் பண்றான். அவன புடிச்சிட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் புடிச்சு குழப்பிட்டு இருக்கீங்க. அவன் இல்லாம நீங்க வந்து திமுகவ தூக்கி போட்டு மிதிச்சிருவீங்களா? கடந்த 3 வருஷம் பேப்பர் எடுத்து பாருங்க சார். ஒரு 3 வருஷம் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு 30 பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நாள் அந்த 30 பேப்பர்ல அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வைக்கவில்லை. அப்படிங்கிறதுக்கு எங்கேயாவது ஒரு நாள் தேடி சொல்லுங்க. பேப்பர தொடங்கும்போது கள்ளக்காதல், மண்ணாங்கட்டி எல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஒண்ணும் அவசரம் இல்ல. அந்த 12 பேஜ்ல அண்ணாமலை மட்டும் தான் 3 வருஷமா ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கெல்லாம் எங்க போச்சு வாயி? நீங்க மைக்க புடிச்சிட்டு பட்டிமன்ற பேச்சாளர் மாரி பேசிட்டு இருக்கீங்க. அவன் ஒரு பதில் சொல்ட்டான்னா, அவனுக்கு இப்படி ஒரு பதில் சொல்லணும். அதுல உடனே எல்லாரும் கை தட்டணும். இதுவா அரசியல்? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம 39 எம்பி அனுப்பிச்சோம்ல. 39 எம்பி அனுப்பிச்சோம்ல. அவன் போயிட்டு வரான் இல்லையா? ஏர்போர்ட்ல போயிட்டு வரான் இல்லையா? யாராவது பேட்டி எடுக்குறாங்களா அவன? அவனாவது பேட்டி குடுக்குறானா? உங்களுக்கு ரூ. 1,00,000 தரேன் சார். ஒரு 15 நிமிஷம் போய் உட்காருங்க. அந்த 39 எம்பி பேர சொல்லுங்க. இப்படி ஒரு வெக்கங்கெட்ட அரசியல் நடந்துட்டு இருக்கு சார். இதுல புடிச்சுட்டு அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவாரா? எந்த தொகுதியில நிப்பாருன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். அண்ணாமலை இஷ்யூ பேஸ்ட் பாலிடிக்ஸ் பண்றாரு. திமுக பாலிடிக்ஸ வச்சுக்கிட்டு இஷ்யூவ கிரியேட் பண்ணுது. அதனால தான் சம்மந்தமே இல்லாம 2026ல நடக்க போற சென்சஸுக்கு இப்பவே உட்கார்ந்துகிட்டு மறுசீரமைப்புன்னு பேசுது. ஆனா உள்ளாட்சி தேர்தலுக்கு ஏன்டா உள்ளாட்சி தேர்தல் நடத்தலன்னு கேட்டா, 350 பஞ்சாயத்து தொகுதியில வந்து இன்னும் எங்க போகணும்னு முடிவு பண்ணல. இந்த தொகுதியா, அந்த தொகுதியான்னு மிக்ஸ் பண்ணல. அதனால உள்ளாட்சி தேர்தல் நடத்தலங்குது. கையில இருக்கிற வெண்ணெய வச்சுக்கிட்டு, புறங்கைய நக்கிட்டு, நாளைக்கு வரப்போற சேவல பறந்து வரப்போற சேவல வெட்டி பிரியாணி பண்ணுவேன்னு கதை பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு திமுக மாதிரியான ஒரு கேடுகெட்ட ஒரு அரசியல் கட்சி வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது. வரைபடத்திலேயே இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் நம்ம சொல்லணும். அதத்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எடப்பாடி என்ன சார் தப்பு பண்ணாரு? திரும்ப திரும்ப அவர துரோகிங்கிறீங்க. யாருக்கு துரோகம் பண்ணாரு? சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரு. சசிகலா தியாகியா? அவங்களுக்கு பாரத ரத்னா விருது குடுத்தீங்களா நீங்க? யாருக்கு துரோகம் பண்ணாரு? ஒரு கட்சிய நடத்திட்டு இருக்காரு சார் அவரு. அண்ணாமலை அன்புமணி வந்து கட்சிய நடத்திட்டு இருக்காரு. அவரு யாருக்கு வந்து துரோகம் பண்றாரு? அப்பா வந்து அ என் என் அன்புமணி அவருடைய அம்மா மேல பாட்டில வீசினாருன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? அன்புமணி இன்னைக்காவது எங்க அப்பாவுக்கு 3 பொண்டாட்டின்னு சொன்னாரா? பர்சனல் லைஃப்குள்ள ஏன் சார் போணும்? அவரு தாங்க போனாங்க. நான் வந்து ஐ அம் ஒன்லி ரீடிங் தி கேரக்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவரு கீழ இறங்குறாரு. அவர் நெ நெ நில தாண்டல. நிலை தடுமாறல. திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டேக் இட் அப். ஸோ உங்ககிட்ட எது தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு என்னைக்குமே முக்கியம் இல்ல. ஏன்னா, இந்த கேடுகெட்ட அரசியல்ல எல்லாமே அப்படித்தான் இருக்குது. அத போய் நான் பேச முடியாது. அதான் சொன்னேன். அவர் செய்த மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பாவ மதிக்கிறாரு. வாய மூடிட்டு இருந்தாரு. ஆனா, பாமகல பிரச்சனை இருக்குங்கிறீங்க. 10 நாள் ஒரு அரசியல் தலைவர ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்கார வச்சுட்டு தான் நீங்க போய் புதைச்சீங்க தெரியுமா? அந்த 10 நாள் என்ன நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? என்னென்ன பைசல் நடந்தது? என்னென்ன மாரி பாகப்பிரிவினை நடந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? நாம வெளில பேசிக்கிட்டு இருந்ததே வேற. இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம். ஒரே ஒரு வரியில முடிச்சுட்டோமா உங்களோட கேள்விய? திமுக எங்கேயாவது வெளிச்சம் போட்டு காட்டுச்சுன்னா, தயவு செஞ்சு இருட்டுல போங்க. அங்க தான் அது மறைக்குது. உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறது எல்லாமே, நீங்க திசை திரும்புறதுக்காக, டைவர்ட் ஆகுறதுக்கான விஷயம் தான். காமெடியா சொல்லணும்னா, அ எ இன்டர்வியூக்கு போயிட்டு இருந்த விவேக்க கூப்ட்டு திருப்பதி லட்டு குடுத்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் அவங்க பண்றாங்க. ஓகே. சார் அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப ஷார்ப்பா உங்களோட பதில் ஆஸ் யூசுவல் இருந்தது. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ வெரி மச்.